வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இது வந்து டியூஸ்டே ஈவினிங் வந்து ஒரு 4 o'clockலேருந்து என்னோடய விலாகை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால என்னால் விலாக் வந்து எடுக்க முடியல. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் வந்து விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்னோடய கிச்சன். மார்னிங் வந்து பசங்களை ஸ்கூல் கிளப்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போன பிறகு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒர்க் இருக்காது. ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சு முடித்த பிறகு நான் சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்கிற பாத்திரத்தை மட்டும் விளக்கி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பயங்கரமாக காற்றாக இருந்துச்சு. அப்படியே இந்த கிளைமேட்டும் டல்லாக இருக்கிறதுனால டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வடையும் சாப்பிடணும் போல் இருந்ததுனால நான் மதியமே ஒரு 3 மணிக்கு உளுந்தை வந்து ஊற வச்சுருந்தேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மீதம் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீட் பண்ணி சாம்பார் காய்கறி எல்லாம் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தயிர் வந்து கம்மியாக இருந்ததுனால மார்னிங்கே வந்து நல்லா உர போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக உறைஞ்சிருக்கு. இனிமேல் வந்து இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து டீ போடுறதுக்கு பால் காலையில் வாங்கின பால் இருக்குது. அதை சூடு பண்ணிவிட்டு டீ போட்ட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து சாம்பாரையும் சூடு பண்ணி வச்சுருந்தேன். மதியம் சாப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்து வச்சுட்டேன். கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதம் ஒரு தடவையோ வந்து இந்த மாதிரி நான் செய்திருவேன். இப்போயுமே வந்து நான் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த கீழ் ரேக்கில் வந்து 2 பெரிய அரிசி கொட்டி வைக்கிற டப்பா வச்சுருந்தேன். அதில் வந்து ஃபுல்லாக நான்வெஜ் பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 பெரிய டப்புலையுமே நான் யூடியூபுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாமே போட்டு வச்சுட்டு நான்வெஜ் பாத்திரம் தான் அந்த பெரிய டப்பில் போட்டிருந்தேன். அதை எடுத்து இந்த ஃபுல்லாக இந்த செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். இந்த செல்ஃபில் வந்து ஃபுல்லாக குக்கரு அந்த மாதிரி பெரிய கடாய் இதெல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கிச்சனில் அடிக்கடி செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்ச பிறகு கிச்சன் பார்க்கவுமே சூப்பராக இருக்கும். இந்த சைடு பாலை சூடு பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து டீயும் போட்டு கொதிச்சிட்டு இருந்துச்சு. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வந்து டீ. அது வந்து எப்போ கொடுத்தாலும் நான் குடிப்பேன். இப்போ வந்து பால் காஞ்சிருச்சு, டீயையும் வடிகட்டியாச்சு. இதில் வந்து பன்னு தொட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து பன்னு இல்லை, அந்த பிஸ்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு டீயையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது வந்து நான் ஒரு 3 மணிக்கு வந்து ஊற வச்சுருந்தது. ஊறின பிறகு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். பசங்களும் வந்துட்டாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஜூஸ் கேட்டாங்க. பக்கத்து வீட்டு பசங்களோட வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடுவாங்க, ஒரு 1/2 hour. இவன் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவன், இவன் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சிட்டு ஓடிட்டு இருந்தான். அவங்க வந்து ஜூஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால மேங்கோ ஜூஸ் போட்டுட்ருந்தேன். இது வந்து நாட்டு சக்கரை தான் போடுவேன். அது பிடிக்காது, எனக்கு சுகர் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் நாட்டு சக்கரை போட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை பண்ணி நான் போட்டு கொடுத்துட்ருந்தேன். தேங்காய் சட்னி வந்து நைட்டுக்கும் அப்புறம் வந்து வடைக்கும் சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவையும் அந்த உளுந்தம்பருப்பு எடுத்து வைக்கும் போதே எடுத்து வச்சுருந்தேன். ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஸ்கூலில் நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்களும் படிக்க போயிட்டாங்க. நானும் வந்து வடைக்கு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து யூஸ்வலாக நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரைண்டரில் ஆட்டின எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நமக்கு பதத்துக்கு வந்துடும் உளுந்து மாவு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தழை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வடை வந்துடும். தேங்காய் சட்னியும் போட்டுட்டேன். கையோட கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சாச்சு. இது நைட்டுக்காக கெட்டியாக எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து தாளித்து கொட்டி வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா மதியானம் வச்ச சாம்பார் இருக்குது. சூப்பராக சட்னி சாம்பாரோட வடையும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துருந்தது, டிஃபன் பாக்ஸு டீ போட்டது எல்லாமே. அதெல்லாமே எடுத்து விளக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரங்கள்லாம் விளக்கி வச்சுட்டேன்.
இப்போ வந்து பசங்களும் படிச்சுட்ருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து என்னோடய வீடியோஸ் எதுவும் இருந்ததுன்னா எடிட் பண்ணுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக செய்த செலவுகள் எல்லாமே டைரியில் நோட் பண்ணி வைப்பேன். இது வந்து என்னோட 2006 வந்து என்னோடய மேரேஜ் ஆனது. அந்த வருஷத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து 7:30 ஆகுது. இப்போ ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம 8 o'clock போல் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கொஞ்சம் சேர்த்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரைஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 8லேருந்து 10 தோசைக்கு வர மாதிரி கொஞ்சமாக தான் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து வடைக்கு அரைக்கும் போதே சட்னி அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டோன்னு விட்டாச்சு. அப்போ வந்து பசங்கள்லாம் வந்து நம்ம கமல் சாரோட பாட்டு பார்த்துட்டு இருந்துச்சுங்க. டான்ஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க மாமா ஆடினது எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிட்டு கொஞ்சம் வந்து தடிமனாக தோசை ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மெல்லிசாக ஊற்றுறதுக்கு. இந்த மாதிரி இட்லி மாவு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றும்போது சூப்பராக இருக்கும். அந்த கெட்டி சட்னியோட வச்சு சாப்பிடும்போது நாங்களும் தோசை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் ஒரு 8:30க்குள்ளே நான் முடிச்சிடுவேன். பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாத்தையும் தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் நமக்கு எந்திரிச்சு வேலை செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாலையும் ஹீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பசங்களுக்கு வேணும் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. மிச்சம் வந்து கொஞ்சம் ரைஸு இருந்துச்சு, அதையும் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். என்னோடய வேலையெல்லாம் முடித்த பிறகு பக்கத்து வீட்டில் இருக்க 2 குட்டீஸையும் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு படுப்போம். இவன் பேர் மகிழன். இவன் பை சொல்லு அப்படின்னு சொன்னால் வெக்கப்பட்டுட்டே பை சொல்லிட்டு இருந்தான். இப்படி தான் அந்த டே எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.